தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்ல சுவையான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவையில் 1/2 கிலோ கிட்ட நமக்கு இந்த அல்வா கிடச்சிருக்கு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த அல்வாவை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் 1 கப் ரவையை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய அல்வா ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். கொண்டக்கடலை வச்சு ஒரு அல்வா செஞ்சுருக்குறோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. கோதுமை மாவை வச்சு திடீர் அல்வா செஞ்சுருக்குறோம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரவையை நல்லா ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினா தான் நமக்கு பால் நல்லா கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க, மீடியமாக ஊற்றி நம்ம ஊற வச்சு இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சி விடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு வடிகட்டி வச்சு, சன்னமான வடிகட்டி, ரொம்ப நெருக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி அந்த வடிகட்டி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 3 தடவை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு அல்வா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பால் இந்த கப்பில் எனக்கு 3 கப் கிடச்சிருக்கு. இதனால் 1 கப் ரவை போட்டிருந்தேன், அதுக்கு 3 கப் பால் கிடச்சிருக்கு. இந்த 3 கப் பாலுக்கு நம்ம சுகர் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இது நார்மல் ஸ்வீட்டில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஓவராக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இது ஓவர்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பேனில் போட்டிருக்கேன். அது கேரமல் பண்ணி நம்ம கலருக்காக எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரட்டும். இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை நல்லா கலந்துட்டு விடுங்க. ஏன்னாக்கா அது போய் அடியில் போய் தங்கிரும். அதனால் நல்லா கரண்டியை வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதம் மாதிரி நமக்கு ரெடியாகி வரும். பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வரும். கைவிடாமல் கிண்டணும். கொஞ்சம் இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இந்த 2 ஸ்பூன் ஜீனியை ஒரு பேனில் போட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நார்மலாக அதை அப்படியே ஹீட் பண்ணுறேன் சிம்மில் வச்சு. அப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுது. இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், எதுவும் ஃபுட் கலர் நம்ம சேர்க்காமல் நேச்சுரலாக கேரமல் பண்ணி இந்த இதில் நம்ம கலந்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் நமக்கு அல்வா நல்லா கலராக ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப கேரமல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு 2 ஸ்பூன் ஜீனியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா அதுவே நல்லா மெல்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலராக வரும். அதுதான் கேரமல். இப்போ இதை கலந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், கண்ணாடி மாதிரி வந்துருச்சா? இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ நான் அல்வாவுக்கு நெய் ரொம்ப சேர்க்கலை. உங்களுக்கு நெய் ததும்ப வேணும்னாக்கா நீங்கள் 1/2 கப் வரையும் சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். 1/4 கப் நெய்யில் ஒவ்வொரு ஸ்பூனாக ஒரு 3 தடவை விட்டுக்க போகிறேன். இப்போ முதல்ல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை நமக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சோம்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு கண்டிப்பாக 30லேருந்து 35 நிமிஷம் வரையும் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நீங்கள் பால் எடுக்கும்போது கண்டிப்பாக நிறையா தண்ணி ஊற்றி எடுத்துட்டிங்கனாக்கா இன்னுமே லேட் ஆகும். இப்போ 2வது ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிரட்டி விட்றேன். நெய் இது உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளோ சேர்க்க விரும்புகிறீங்களோ அவ்வளோத்துக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் நார்மலாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுத்த அடுப்பில். இதை நல்லா ப்ரௌன் கலராக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அல்வாவில் போட்டு கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதானோடனே நம்ம அல்வாவில் போட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த அல்வாவை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
1/2 கிலோ கிட்ட நமக்கு இந்த அல்வா கிடச்சிருக்கு. 1 கப்பு ரவைக்கு வந்து 1/2 கிலோ கிட்ட இந்த அல்வா கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கோட் ஆகுற மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி கடைகள் எல்லாம் கிடைக்கிற அதே ஸ்ட்ரக்சரோட ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம டைம் தான் உங்களுக்கு 1/2 hour ஆகும், மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.